ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த சீரிஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த பார்க்கோட பாய் ஃப்ரெண்ட் அவளை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண சமயத்துல யாரோ ரெண்டு பொண்ணுங்க குறுக்கு பூந்து அவனை கிட்னாப் பண்ணிட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுங்களையுமே விரட்டி பிடிச்சிடுறாங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த ஸ்கெட்சுமே அந்த மாஸ்க் மேன் பார்க்குக்காக போட்டு வச்சது. அவ எஸ்கேப் ஆயிட்டாளா, அதனால அவன் ஏதோ பிளான் பி அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்றத நம்ம இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு அந்த எபிசோட் ஓபன் பண்ணதுமே அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா தான் ஏதோ பெரிய புள்ளி அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனர் சொல்லியிருந்தாங்க. அந்த கமிஷனர் கிட்ட அந்த பெரிய புள்ளியான அவனோட அப்பா தான் போன் பண்ணி கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். என் பையன் மேல கை வச்சது யாரு, அவனை கத்தியால குத்துனது யாருன்னு மட்டும் சொல்ல அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கானா. சார், உங்க பையன் தான் சார் எங்களோட போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த சமயத்துலதான் சார் இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி இந்த கமிஷனரும் கொஞ்சம் பம்மி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க, என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் சொக்க தங்கம், அவன்லாம் அப்படி பண்ணவே மாட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர் கத்திக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வயிற்றுல கத்தி குத்து வாங்கின பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க இல்லையா. இன்னொரு பொண்ணு இருந்தாலையா, அவளை இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்சர்வேஷன் ரூம்ல ஒட்டுமொத்த கோல்டன் டைம் டீமும் உட்காந்துட்டு அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கங்ஜோ இந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. இப்ப இங்க இன்ட்ராகேஷன் ரூம்ல உட்காந்துருக்கா இல்லையா, இந்த பொண்ணோட பேரு ஹேசு. இவ ஒரு ஃபிளைட் அட்டெண்டரா இருந்திருக்கா. இப்ப பார்க்குக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் கிட்டத்தட்ட இந்த பொண்ணுக்குமே நடந்திருக்கு. இவளுமே அந்த பையனை முதல்ல டேட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அவன் கொடுமைப்படுத்துறான், அடிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது விலகி வந்துடணும்னு சொல்லி அவனை பிரேக்கப் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருக்கா. ஆனா அதுக்கு அவன் ஒத்துக்கவே இல்ல. கார் எடுத்துட்டு போய் அந்த பிள்ளை மேலேயே விட்டு ஏத்தி இருக்கிறான். அதுல அவளோட கால் நிரந்தரமா ஊனமாயிடுச்சு. அவளுடைய கனவு வேலையான அந்த பிளைட் அட்டெண்டர் வேலையும் போயிடுச்சு, அவளோட காலும் போயிடுச்சு. வாழ்க்கையவே இழந்துட்டு இவன் நின்னுட்டு இருக்கா. அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற பொண்ணோட பேரு ஹேஜு. அந்த பொண்ணுமே அவனை டேட் பண்ணிருக்கா. டேட் பண்ணப்ப அவன் அந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்கான். அந்த பொண்ணும் அவளோட அப்பாவும் சேர்ந்து இவன் பண்ற கொடுமைகள் எல்லாம் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த பொண்ணோட அப்பா மர்மமான ஆக்சிடென்ட்ல செத்து போயிருந்திருக்காரு. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருமே அவனால பாதிக்கப்பட்டவங்க, அவனால டேட்டிங் அபியூஸ்க்கு உள்ளான விக்டிம்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருமே அப்படின்ற விஷயத்த கங்ஜோ இன்ஃபார்ம் பண்றா. அப்ப பார்க் இருந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட நான் போய் பேசட்டுமா, நான் பேசினா அவ கொஞ்சம் ஓபன் அப் ஆகி எல்லாத்தையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த வயலண்ட் கிரைம் யூனிட்ல இருக்க டிடெக்டிவ்ஸ் ரெண்டு பேர் நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க, உங்களோட வேலை ஸ்பாட்ல போய் கிரிமினல் அரெஸ்ட் பண்றதோட முடிஞ்சு போச்சு, விசாரணை பண்ற வேலைக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு உடனே ஹீரோ இருந்துட்டு, நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த சஸ்பெக்ட் ஒரு பொண்ணை விசாரிக்கணும் அப்படின்னா ஒரு லேடி இன்வெஸ்டிகேட்டர் வேணும். உங்க டீம்ல யாராவது லேடி இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்களா? இல்ல, அதனால அந்த பொண்ணை பார்க்கும் கங்ஜோ விசாரிக்கட்டும், நீங்க முதல்ல வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஜூங் கிங் கிம் அவங்க ரெண்டு பேத்தையும் அப்படியே தள்ளிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் கங்ஜோவும் போய் தான் அந்த பொண்ணை விசாரிக்கிறாங்க. ஹீரோ இங்கேயே அந்த அப்சர்வேஷன் ரூம்ல இருந்துட்டு அங்க நடக்கிறத கவனிச்சுக்கிட்டு இருக்கான். பார்க் போய் கேக்குறா, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுதா, நீ பண்ணுனது ஒரு கொலை, ஒரு கிரைம், ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி பார்க் கேக்குறாளா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கூலா உட்கார்ந்து இருக்கா. ஆமா, நான் தான் பண்ணேன், அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவெல்லாம் சாக தகுதியானவன் தான், அவன் உயிரோட இருக்கவே கூடாது, அதனாலதான் நான் அவனை கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, அவன் இன்னும் சாகலாம் இல்ல, அவன் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல அவனும் உன்னோட ஃப்ரெண்டு அந்த ஹேஜுன்ற பொண்ணும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், அவன் இன்னும் சாகல அப்படின்ற விஷயத்த பார்க்க சொன்னதும், ஏமா கொலை பண்ணேன்னு கேட்டப்ப கூட அவன் ரொம்ப கூலா ஆமா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னவன் இப்ப அவன் இன்னும் சாகலன்னு சொன்னதும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறா. எது அவன் இன்னும் சாகலையா, அவன் எப்படி உயிரோட இருக்கலாம், இல்ல அவன் உயிரோட எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், அவன் என்ன காரை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணப்போ நான் வழியில துடிக்கிறத பார்த்து அவன் சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு அவளோட கதையெல்லாம் இமோஷனலா சொல்லிட்டு இருக்கலாம். இங்க பாரு, நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது ஒரு கொலை முயற்சி, அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, அது தப்புதான், நீ அவனை பழி வாங்குறத நினைச்சிட்டு உன்னோட வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத, இப்போதைக்கு அவன் உயிரோட இருக்கிறதும் செஞ்ச தப்ப நீயே ஒத்துக்கிறதும் மட்டும்தான் உன்னோட தண்டனையை கம்மி பண்ணும், அதனால தயவு செஞ்சு ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கன்வின்ஸ் பண்றாங்களா. அதனால அந்த பொண்ணு சரி நான் ஒத்துக்கிறேன், நான் எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிடுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட் அந்த ஹேஜுவ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. பூங்சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னு சொன்னதும் அவளும் அவ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த பைத்தியக்கார பையன் காரை விட்டு ஏத்தி இவ காலை உடச்சிட்டான். அதுக்கப்புறம் இவளோட வேலையும் போயிடுச்சு, வாழ்க்கையே நரகமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியாம வாழ்றதா சாகுறதான்னு தெரியாம அவ பாட்டுக்கு ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறா. அந்த சமயத்துல இந்த ஹேஜு தான் இவளை மீட் பண்ணிருக்கா. அவளோட கதைகளையுமே இவகிட்ட சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாளாவே இந்த பாய் ஃப்ரெண்ட ரெகுலரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துலதான் இன்னைக்கு அவன் அந்த காம்ப்ளெக்ஸ் பில்டிங் போயிருக்கான். அந்த கார் பார்க்கிங் தான் கரெக்டான இடம் சொல்லி அந்த கார் பார்க்கிங்லயே ஒரு காருக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவன் எப்ப வெளியே வரானோ அப்ப அவனை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி கரெக்டா இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவனும் வந்திருக்கான். அவனை அங்க இருந்து தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இவ சொன்னதையெல்லாம் கேட்ட கங்ஜோ, இவ சொன்ன கதை என்னமோ உண்மை மாதிரிதான் தெரியுது, ஆனா எதுக்காக இவ இந்த கதையை இவ்வளவு ஸ்லோவா சொல்றா, வேணும்னே ஸ்லோவா சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி கங்ஜோ சந்தேகப்படுறா. இதே சந்தேகம் அங்க அப்சர்வேஷன் ரூம்ல இருக்கிற ஹீரோவுக்குமே வருது. அதனால கங்ஜோவையும்
பார்க்கையும் உடனே கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க 2 பேரும் அந்த ரூமை விட்டு எந்திரிச்சு வெளியில போனதும் இந்த பொண்ணு அவசர அவசரமா கையில இருக்கிற வாட்ச்ல டைமை பாக்குறான். அதையுமே இவன் நோட் பண்ணிடுறான். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு எதையோ மறைக்கிற மாதிரி தோணுது. நீங்க இப்ப வெளியில வந்ததுமே அவ அவசர அவசரமா டைமை பார்த்தா அவ வேணும்னே ஸ்லோ பண்றா, நம்மள இங்க ரொம்ப நேரத்துக்கு இருக்க வைக்கணும் ட்ரை பண்றாலும் தோணுது. ஆனா எதுக்காக அப்படி பண்ணணும்? அவளோட கூட்டாளி ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா, அவ இங்க இன்ட்ராகேஷன் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கா, நம்மள இங்க வெயிட் பண்ண வைக்கிறதுனால என்ன பயன் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறான். அப்பதான் பார்க் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறா. அவன் நம்ம கிட்ட கதை சொன்னா இல்லையா, அப்ப அந்த கார் பார்க்கிங்ல கார்ல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா. அவ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்ததுமே அவனை அட்டாக் பண்ணி அவனோட கார்ல தான் அங்க இருந்து தூக்கிட்டு போனாங்க. அப்ப இவங்களோட கார் எங்க போயிருக்கும் அப்படின்னு கேக்குறா. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஜின்னுக்கு கால் பண்ணி அந்த கார் பார்க்கிங்ல இருக்கிற கார்ல ஏதாவது ஒரு கார் இந்த பொண்ணு ஹேசுவோட பேர்லயோ இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க பொண்ணு ஹேஜுவோட பேர்லயோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். ஆனா அந்த கார் பார்க்கிங்ல சிசிடிவி கேமராவே இல்ல, என்னால அதுக்குள்ள பாக்க முடியல. ஆனா கார் பார்க்கிங்க்கு வெளியே சிசிடிவி கேமரா இருக்கு. அதுல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பாய் ஃப்ரெண்டோட கார் அந்த கார் பார்க்கிங்ல இருந்து வெளியில போன கொஞ்ச நேரத்திலே பின்னாடியே வேற ஒரு கார் போகுது. அந்த கார் ரெண்டல் காரு, அந்த காரை ஓட்டிட்டு போறது ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்து சொல்றான். ஒருவேளை இவங்க 2 பேரா இல்லாம ஏன் 3 பேரா இருக்கக்கூடாது? இந்த பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இந்த 2 பொண்ணுங்க அவனை போய் அட்டாக் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணது பிளான் ஏவா இருக்கலாம். ஒருவேளை அந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா 3ஆவதா ஒரு பொண்ணு வெளியே இருப்பா, அதுக்கப்புறம் அவ இவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு கூட இவங்க பிளான் பண்ணிருக்கலாம்ல. 3 பொண்ணுங்க ஏன் இந்த குரூப்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்றான். பார்க் கிட்ட கேக்குறான், எப்பவாவது அந்த பையன் உங்ககிட்ட அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கானா அப்படின்னு கேக்குறான். எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட்ஸை பத்தி எல்லாம் அவன் என்கிட்ட எதுவும் சொன்னது கிடையாது. ஆனா அவன் ஒரு கேம் அடிக்கடி விளையாடுவான், அது எனக்கு வியர்டா பட்டுச்சு. அவன் அந்த கேம்க்கு அடிக்ட்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி இமேஜினரி கேரக்டர்ஸ் டேட் பண்ற மாதிரியான ஒரு கேம். அந்த கேமே கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கும். ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போய் அந்த கேம்ல வர கேரக்டர்ஸ் எல்லாம் பொம்மை மாதிரி வச்சுட்டு அதை என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தான். எதுக்காகடா இது என்கிட்ட காமிக்கிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீ ஏன் இவங்கள மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, எதுக்காக என்ன பார்க்க வரும்போது நீ கேஷுவல் ட்ரெஸ்ல வர, உன்னோட யூனிஃபார்ம்லயே நீ என்ன பார்க்க வரல அப்படின்ற மாதிரி சொன்னான். அவனுக்கு நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் ரீயூனியனுக்கு ஒரு தடவை நான் யூனிஃபார்ம்லயே போயிருந்தேன். அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்ன டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணான் அப்படின்ற விஷயத்த பார்க் சொல்றாளா. ஒருவேளை அவனுக்கு இந்த யூனிஃபார்ம் போட்ட பொண்ணுங்க மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி அவன் பொம்மை கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சிருந்தான்னு சொன்னியே, அதுல என்னென்ன மாதிரியான ப்ரொஃபஷனல் இருக்க பொம்மை எல்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவளும் சொல்றா, இந்த பிளைட் அட்டெண்டர், ஹோட்டல் அட்டெண்டர், போலீஸ் ஆபீசர், அப்புறம் 4ஆவதா இருந்தது ஒரு நர்ஸ் அப்படின்ற விஷயத்த சொல்றான். இவங்க கேங்ல இருந்தா அந்த 3ஆவது பொண்ணு ஒரு நர்ஸா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே கங்ஜோ ஜின் கிட்ட செக் பண்ண சொல்றா. இந்த பாய் ஃப்ரெண்ட்னால டேட்டிங் அபியூஸ்ல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள யாராவது நர்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணுன்னு சொல்றா. அவனும் செக் பண்ணி பார்த்துட்டு நர்ஸ் எல்லாம் யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இல்ல இந்த கேஸ்ல கண்டிப்பா ஒரு நர்ஸ் இருக்கணும், நீ நல்லா செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க போய் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த தடவை ஹீரோவே நேரா கேக்குறான், இங்க பாரு உங்க டீம்ல 3ஆவதா ஒரு பொண்ணு இருக்கா தானே, அந்த பொண்ணு ஒரு நர்ஸ் தானே, இப்ப அந்த பொண்ணு வெளியே இருக்கா, அவ அவனை கொலை பண்ண ட்ரை பண்ண போறா அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியவே இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சமாளிக்கிறா. எனக்கு நல்லா தெரியும், நாங்க அந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வெளியே நின்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கா, நாங்க உள்ள வரோம் அப்படின்ற விஷயத்த அவதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கா, அதனால நீங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா. அந்த பொண்ணு இல்லவே இல்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட நான் தான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன், நானும் ஹேஜும் சேர்ந்து தான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணோம், எங்க டீம்ல வேற யாரும் இல்ல, நான் தான் ஒத்துக்கிறேன்ல அப்படின்ற மாதிரி அவ ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே ஜின் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லிடுறான். மேடம், இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பணக்கார அப்பா இருக்கான் இல்லையா, அவன் பூங்சன் ரெசார்ட் அப்படின்னு ஒரு ரெசார்ட் வச்சிருக்கான். அந்த ரெசார்ட்ல வேலை பார்த்த ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. ஆனா அவ சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு காம்பன்சேஷனா அவங்க கம்பெனில இருந்து $7 லட்சம் கொடுத்திருக்காங்க. ஒரு எம்ப்ளாயி இறந்ததுக்கு $7 லட்சம் காம்பன்சேஷன் கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் வியர்டான விஷயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றான். அந்த பொண்ணோட பேரு ஜூகி சுன், அவளுக்கு 26 வயசு ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பா அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த பொண்ணு அந்த புங்சன் ரெசார்ட்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தா. ஒரு நாள் இவ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா. இவ சூசைட் பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா திருப்பி வந்து அந்த கம்பெனி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி $7 லட்சம் காம்பன்சேஷனா வாங்கியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கா, அவளோட பேரு ஜூகிசன். அவ அமெரிக்காவில நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கா. அக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் அவ திருப்பி கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அக்காவோட கேஸ ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி அவ அப்பீலும் பண்ணா. ஆனா சரியான எவிடன்ஸ் இல்லன்னு சொல்லி அந்த கேஸ டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொரியாவில் இருக்கிற பூங்சன் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலைக்கு சேர்ந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளுக்கு பேன்கிரியாட்டிக் கேன்சர் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதனால அவ வேலையை விட்டு நின்னுட்டா. இப்ப கொஞ்ச நாளாவே அந்த கேன்சருக்கு அவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதையுமே ஸ்டாப் பண்ணிட்டா. ஒருவேளை நீங்க தேடிட்டு இருக்க அந்த நர்ஸ் இந்த பொண்ணா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்றான். ஹீரோ உடனே அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்றான், ஜூஹி அதுதானே அந்த நர்ஸோட பேரு, அவ தானே உங்க டீம்ல 3ஆவதா இருக்கா, அவ இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட கொலை பண்ண போயிட்டு இருக்கா கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவ டென்ஷனாய் கத்திடுறா. நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு
டென்ஷனா கத்திடுறா. அப்படி அவ கத்துறதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு, ஆமா இவங்க கண்டுபிடிச்சது கரெக்ட் தான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவளும் சொல்றா, இந்த பாய் ஃப்ரெண்ட போட்டு தள்ளுறதுக்கு ஹேசுவும் ஹேஜுவும் பிளான் பண்ணிருப்பாங்க இல்லையா, அப்ப இந்த ஜூஹின்ற பொண்ணுமே கூட இருந்திருப்பா. இந்த ஹேசு அப்ப கேட்டிருப்பா, ஒருவேளை நம்மளோட பிளான் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அதுக்கு இந்த ஜூஹி சொல்லிருப்பா, இந்த பிளானை நீங்க 2 பேர் மட்டும் தான் பண்ண போறீங்க, நம்மளோட எய்ம் எப்படியாவது அவனை சாகடிக்கணுங்கிறது மட்டும் தான். நீங்க 2 பேரும் போய் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை உங்களால முடியல, அவன் உயிரோட தப்பிச்சுட்டானோ இல்ல நீங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னாலோ அவனோட உயிர் போற வரைக்கும் என்ன பத்தி நீங்க வெளியே சொல்லவே சொல்லாதீங்க, நான் அதுக்கப்புறம் அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜூஹி சொல்லியிருப்பா. அதே மாதிரி பிளான் பண்ணி தான் அவனை கிட்னாப் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாம் அந்த பொண்ணு கூடவே இருந்திருப்பா, பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த வீடு வரைக்கும் வந்திருப்பா. இவனை மயக்க ஊசி போட்டு தான் கிட்னாப் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. விஷ ஊசி போட்டு அப்படியே மயக்கத்திலே அவனை சாகடிச்சிடலாம்னு சொல்லி தான் இவங்க இன்ஜெக்ஷன்ல மருந்தெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சது இந்த 2 பொண்ணுங்களையும் அட்டாக் பண்ணியிருக்கான். 3 பேத்துக்குள்ள மாத்தி மாத்தி சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல தான் இந்த வீட்டுக்கு நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வெளியே அந்த பொண்ணு பாத்துட்டு இருந்தவ இந்த ஹேசுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா, போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த ஹேஜுன்ற பொண்ணு கத்தியால வயிற்றிலே குத்திடுறான். அவளை காப்பாத்த போய் இவளுக்கும் கத்தி குத்து பட்டுடுது. அவசர அவசரமா அவனையுமே கத்தியால குத்திட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து அவங்களோட ரத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வெளியில வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவ இப்ப சொல்றாளா. கரெக்டா அந்த சமயத்துல அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பா இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வெளியில நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். யார் அது, என் பையனை கொலை பண்ண ட்ரை பண்ணது யாரு, அவளை வெளியே வர சொல்லுங்க, அவளை நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானா. அப்ப பார்க்கும் கஞ்சவும் போய் தான் அந்த ஆள்கிட்ட பேசுறாங்க. எதுக்கு இப்ப இங்க தேவையில்லாம வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். என்னதான் உங்க பையன் இப்போ உயிரோட தப்பிச்சிருந்தாலும் அவன் சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உங்க பையன் என்னையும் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், நானும் உங்க பையனோட ஒரு விக்டிம் தான், கண்டிப்பா உங்க பையனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி பார்க் கொஞ்சம் போல்டாவே பேசிடுறாளா. அந்த ஆளுக்கு கோவம் வந்து பார்க் அடிக்க போயிடுறான். அங்க இருக்க டிடெக்டிவ்ஸ் தான் வந்து அந்த ஆளு பிடிச்சி இழுத்து தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. கமிஷனருமே அப்ப வந்து அவர் பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட இடுப்புல வச்சிருந்த துப்பாக்கி அந்த ஆள் எடுத்துக்கிறான். ஒழுங்கா என் முன்னாடி மண்டி போடு, என்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி பார்க்க துப்பாக்கிய காமிச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்து வெளியில வரான். எந்த பொறுக்கி நாயிடா அது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அறிவு இருக்கா இல்லையா அப்படின்றவர் திட்டிகிட்டே வரான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்ன பார்த்து அப்படி சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கலான்னு போகும்போது அவன் கையை பிடிச்சி முறுக்கி பின்பக்கமா வச்சு 2 தட்டு தட்டிட்டு அப்பனும் அவனும் ஒரே மாதிரியே இருக்காங்க, பாப்பா அப்படி போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டு இவன் பாட்டுக்கு கஞ்சோவையும் பார்க்கையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த ஆள் இங்க தையத்தக்கன்னு குதிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட பொண்டாட்டி ஓடி வந்து, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம பையனுக்கு அங்க ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, ஆபரேஷன்ல அவன் கோமாவுக்கு போயிட்டான், அவன் ஐசியூல வச்சுட்டாங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்துறாங்களா. உடனே இவங்களும் கிளம்பி பையனை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அதே சமயம் அங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த ஐசியூ யூனிட்ட தான் காமிக்கிறாங்க. ஒரு நர்ஸ் மெடிசன் ட்ராலியோட அந்த ஐசியூ ரூம்குள்ள போறாங்க. அங்க வெளியவே ஒரு பாடி கார்டு நின்னுட்டு இருக்கான். அந்த பொண்ணை யாரு என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு தான் அந்த பொண்ணை உள்ளேயே அலோ பண்றான். ஆனா அங்க உள்ள வந்திருக்கிறது இந்த ஜூஹி தான். இவனை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கா. இவங்க அக்கா சாகிறதுக்கு முன்னாடி சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருப்பாங்க போல இருக்கு. அந்த சூசைட் நோட் எடுத்து காமிச்சு அழுதுகிட்டே படிச்சு காமிக்கிறா. நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா, ஆனா நீ இன்னும் சாகலங்கிறதே என் நிம்மதியை எடுத்துக்கிட்டு இருக்கு, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ அந்த லெட்டர் எமோஷனலா அவங்க கிட்ட படிச்சு காமிச்சு அழுதுட்டு ஒரு பாய்சன் இன்ஜெக்ஷன் எடுத்து அவனுக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கான். அந்த டியூப்லயே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அங்க இருந்து நைஸா கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அவசர அவசரமா ஓடி வராங்க. சந்தேகப்பட்டு ஹீரோ என்ன பண்றான், அவன் கையில ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஊசியை புடுங்கி விட்டுடுறான். அங்க இருந்த பாடி கார்டு கிட்ட போய் டாக்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு டிடெக்டிவ்ஸ் எல்லாரையும் போய் அந்த ஜூஹின்ற நர்ஸை தேடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறான். இந்த ரூம்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் தனியா அந்த ரூம்ல இருந்துட்டு எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கான். அப்போ டோர் கிட்ட ஒரு வெள்ளை கலர் ஷூ இருக்கு, அதுவும் ஒத்தையா ஒண்ணு மட்டும் இருக்கு. அதை பார்த்ததுமே அவன் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அவன் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறான். அப்போ அவனுக்கு இமேஜினேஷன்ல ஒரு குட்டி பொண்ணு வந்து பேசுவா இல்லையா, அவளோட குரல் கேக்குது. வழக்கம் போல கோஸ்கே நீ ஒரு கொலகாரன், எதுக்காக நீ இப்படி பண்ணுன, எதுக்காக எனக்கு இப்படி ஒரு வழியை கொடுத்த அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுறா. அந்த பொண்ணு ஆக்சுவலா ஜாப்பனீஸ்ல தான் பேசுறா. இந்த கோஸ்கே அப்படின்ற பேரும் கூட ஜாப்பனீஸ் பேர் தான். இந்த குரலை கேட்டதுமே அவன் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறானா. அவன் டக்குன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறான், அதுவும் உள் பக்கமா. அங்க கால் சென்டர்ல இருந்து கஞ்சோ வேற டீம் லீடர்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இவ உடனே பார்க்க கான்டாக்ட் பண்ணி நான் ஹீரோவை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல, அவன் எங்க அப்படின்னு கேக்குறா. அந்த பாய் ஃப்ரெண்டோட ரூம்குள்ளதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்க் சொல்றாளா. உடனே போய் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவ வேகமா ஓடி வரா. கரெக்டா அந்த ரூம் கிட்ட வரும்போது ஹீரோவே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வரான். என்னாச்சு சார் அப்படின்னு கேக்குறா. இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே அந்த நர்ஸ் ஜூஹியை தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நர்ஸ் ஜூஹி என்ன பண்றா, எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா படிக்கட்டுல ஏறி எஸ்கேப் ஆகி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு நர்ஸ் வந்து அவ மேலேயே இடிச்சிடுறா. அப்போ இந்த ஜூஹி கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து எந்திரிக்கலான்னு போகும்போது அந்த மேல இடிச்ச நர்ஸ் அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன்
இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கா. இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே அவகிட்ட அவளுடைய கோவத்தை அதிகமாக்குற மாதிரி பேச்சு கொடுக்குறா. வேற ஹிப்னடைஸ் பண்றாளா என்னன்னு தெரியல. என்ன ஜூஹி, ஏற்கனவே நீ தீர்க்க முடியாத நோயால அவதிப்பட்டு இருக்க. இப்ப இவங்க முன்னாடி நீ உன்னை வீக்கா காமிச்சுக்க போறியா? உன் அக்கா ரொம்ப வீக்கா இருந்ததுனாலதான் அவளுக்கு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்துச்சு. நீயே அவங்க முன்னாடி இப்படிதான் வீக்கா இருக்க போறியா? இவங்க இந்த போலீஸ்காரங்க எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீ தான் உன் அக்காவுக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னு அதையும் சொல்லி அவளுடைய கோவத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி தூண்டி விட்டுட்டு இருக்கா. இங்க டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் அந்த ஜூஹியை அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்களா. கடைசியா ஹீரோ என்ன பண்றான், அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் படிக்கட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து ஒருவேளை இவ இது வழியா எஸ்கேப் ஆகி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. கஞ்சோ உடனே உங்களுடைய வாக்கி டாக்கில ஃபுல் வால்யூம் வச்சு வைங்க, நான் அந்த பொண்ணு அந்த பக்கம் போற சத்தம் கேக்குதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இவனும் வால்யூம் வச்சு அந்த பக்கமா வைக்கிறான். ஆனா அவளுக்கு எந்த சத்தமுமே கேட்கவே இல்ல. என்னாச்சு, ஏன் எந்த சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு காதுல இருக்க ஹெட்போனை கலட்டிட்டு பாக்குறா. நார்மலா கேட்க வேண்டிய பக்கத்துல உட்காந்துட்டு பேசுறவங்களோட சத்தம் கூட அவளுக்கு கேட்க மாட்டேங்குது. என்னாச்சு, ஏன் எந்த சத்தமும் கேட்கல அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி பேனிக் ஆகுறா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தானாவே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு மறுபடியும் அந்த சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவளும் உடனே அந்த வாக்கி டாக்கி மூலியமா சத்தத்தை கேட்கிறா. யாரும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா நடந்து போறதும் ஒரு டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த பக்கம் போற சத்தமும் கேக்குது. நார்மலா எமர்ஜென்சி எக்ஸிட்ல அதிகமா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. சோ கண்டிப்பா அந்த ஜூஹின்ற பொண்ணு தான் இந்த வழியா போகணும் அப்படின்ற விஷயத்தையும் அவ கண்டுபிடிச்சு சொல்றா. ஹீரோவும் உடனே பார்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ணி அங்க வர சொல்லிட்டு இவனும் கிளம்பி போறான். அங்க போனா அந்த மொட்டை மாடியோட எட்ஜ்ல அந்த ஜூஹின்ற பொண்ணு நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் இங்க மாஸ்க் மேனுக்கு அவனுடைய குரூப்ல இருந்து ஒரு பொண்ணு இந்த தடவை மெசேஜ் பண்றா. நான் அவளோட கோபத்தோட லெவல மேக்ஸிமம் பண்ணிட்டேன், நான் இப்போ என்னோட 3வது கட்டத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்கா. இங்க ஹீரோவும் பார்க்கும் அங்க எட்ஜ்ல நின்னுட்டு இருக்க அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து அவளை கீழே இறங்க சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த பொண்ணு நான் உங்களை எல்லாம் நம்ப மாட்டேன், நீங்க எல்லாம் அவன் பக்கம் தான் இருக்கீங்க, நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து அதுலயும் முக்கியமா உன்னை கண்டிப்பா நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நாம என்னடா பொண்ணா இவ இதுக்கு நம்மள பார்த்து திட்டுறா அப்படின்ற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கானா. அந்த பக்கம் கஞ்சோ சொல்றா, அந்த பொண்ணு ரொம்ப கோவத்துல இருக்கா, அதுவும் ஆண்கள் மேல அதிகமான கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன், அதனால நீங்க அவகிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, நீங்க தள்ளி வந்துருங்க, பார்க் அவகிட்ட பேசணும், ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் அதுக்குள்ள அந்த பில்டிங்க்கு கீழே பெட் விரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் விலகி நின்னுக்கிறான். பார்க் மட்டும் தான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறான். இங்க பாரு, நானும் அவனால பாதிக்கப்பட்டவன் தான், நானும் அவனோட விக்டிம் தான், எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அப்படி இப்படின்னு அதை இதையும் சொல்லி கொஞ்சம் அந்த பொண்ணு கிட்ட எமோஷனலா பேசுறா. அவளுமே கொஞ்சம் இறங்கி வந்துடுறா. அப்படியே அந்த நின்னுட்டு இருக்க இடத்துல கீழே உட்காந்துட்டு அவ அழ ஆரம்பிச்சிடுறா. அப்படியே சைட்ல போய் அந்த பொண்ணு எப்படியாவது அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லி ஹீரோவும் ட்ரை பண்றான். அவ கிட்ட போய் அவனுமே மெதுவா பேச்சு கொடுக்குறான். இங்க பாருமா, ஒரு பிரச்சனையும் இல்ல, உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், கொஞ்சம் இந்த பக்கம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடும் போது அவ அழுதுட்டே நிமிந்து அவனோட முகத்தை பாக்குறவ, அவன் கண்ணுக்கு பக்கத்துல ஒரு தழும்பு இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த மாஸ்க் மேன் இவன் நடிச்சான்ல அந்த தழும்பு, அந்த தழும்ப பார்த்ததும் இவளுடைய கோவம் அநியாயத்துக்கு அதிகமாகுது. நீ ஒரு கொலைகாரன், உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ ஒரு கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கோவமா அவனை பார்த்து திட்டுறா. இவ எதுக்குடா இவனை பார்த்து இப்படி திட்டுறான்னு பார்த்தா, ஒரு நர்ஸ் இவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு இவளோட கோவம் அதிகமாகிற மாதிரி பேச்சு கொடுத்தா இல்லையா, அவதான் இவன் கிட்ட சொல்லியிருக்கா, இப்ப உன்னை தேடி வந்திருக்க அந்த டிடெக்டிவ்ஸ்ல முகத்துல தழும்போட ஒரு டிடெக்டிவ் இருப்பான், அவன் ஒரு கொலைகாரன், அவன் யார கொலை பண்ணியிருக்கான் தெரியுமா, அவன் ஒரு குழந்தைய கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காதுல போய் அந்த நர்ஸ் என்னத்தையோ சொல்றா. என்னத்த சொன்னான்னு தெரியல. அததான் இந்த பொண்ணு இங்க சொல்லிட்டு இருக்கா, நீ ஒரு கொலைகாரன், நீ ஒரு குழந்தைய கொலை பண்ணியிருக்க, உனக்கு ஒரு குழந்தைய கொலை பண்ண எப்படிடா மனசு வந்துச்சு, நீயும் அந்த பாய் ஃப்ரெண்டும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு அவ திட்டினதோட மட்டும் இல்லாம இவனோட இமேஜினேஷன்ல ஒரு குட்டி பொண்ணு வந்து இவனை கோஸ்கே கோஸ்கேன்னு கூப்பிடுவா இல்லையா, அதே பேரை சொல்லி இந்த பொண்ணு கூப்பிடுறா. கோஸ்கே, நீ ஒரு கொலைகாரன், நீ கொலை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றா. நார்மலா இதை கேட்டா அவன் பேனிக் ஆகணும், ஆனா பேனிக் ஆகல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல நீங்க எல்லாம் அந்த பணக்காரன் பக்கம் சேர்ந்துட்டீங்க, நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க, எனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி நான் உடனே என் அக்கா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு மாடியில இருந்து கீழே எகிரி குதிச்சிடுறா. ஆனா நல்ல வேலையா பெட்டை இவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்களா, அதனால அந்த பொண்ணு பெட்ல விழுந்ததுனால அவ உயிர் தப்பிச்சிடுறா. அவளை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. ஆனா அதே சமயம் இங்க ஐசியூல இருந்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிடுறான். அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு கிடக்குறான். அந்த பாடி கார்டு நின்னுட்டு இருந்தாலே அவனை புடிச்சிட்டு திட்டிட்டு இருக்கான். நீ தானடா கடைசியா இங்க இருந்த, நீ தான் என்னமோ பண்ணிட்ட அப்படின்னு அவனை புடிச்சு திட்டிட்டு இருக்கானா. சார், கடைசியா நான் இங்க இல்ல சார், அந்த டிடெக்டிவ் டாங்கு தான் இங்க இருந்தாரு, நான் டாக்டரை கூப்பிட போயிட்டேன், அவர் தான் இங்க இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றானா. உடனே சிசிடிவி எடு, செக் பண்ணி இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு ப்ராசிக்யூட்டருக்கு கால் பண்றான். ப்ராசிக்யூட்டர் ஹோன்னு சொல்லிட்டு, இந்த ஆளு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பார்ட்னர் கொலை கேஸ்ல ஹீரோ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி வாதாடின ஒரு ப்ராசிக்யூட்டர். அந்த ஆள் கிட்ட போன் பண்ணி ஹீரோவை பத்தி விசாரிக்கிறானா. அந்த ஆள் அப்போ அந்த நடந்த பார்ட்னரோட கொலையை பத்தி சொல்லவும் இந்த ஆள் கன்ஃபார்மே பண்ணிட்டான், நம்ம பையனை கொலை பண்ணது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திட்டு இவங்க மொட்டை மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆள் கொஞ்சம் பெரிய பணக்காரன் இல்லையா, அதனால இவங்க வீட்டு கேஸுங்கவும் பிரஸ் பீப்புள் எல்லாம் அந்த இடத்துக்கு குவிஞ்சிடுறாங்க. ஹீரோ அங்க வந்ததுமே இந்த ஆள் வேகமா போய் ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு, நீ தான் என் பையனை கொலை பண்ணிருக்க, ஏன்னா நீ என் பையனோட ரூம்குள்ள இருந்திருக்க, உள்ள கதவை சாத்தியிருக்க, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாங்க. இவன் பேனிக் ஆனப்ப அந்த ரூமை உள் பக்கமா க்ளோஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த வீடியோவை தான் எடுத்து காமிக்கிறாங்க. நீ தான் என் பையனை கொலை பண்ணிருக்க, கலட்டி போட்ட அந்த ஊசியை நீ திரும்பவும் அவன் கையில எடுத்து மாட்டிருக்க, அப்படிதான் அவன் செத்து போயிட்டான், எதுக்காக அப்படி பண்ணுன அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. மத்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து அவனை தடுத்து நிறுத்துறாங்க. இல்ல அவன் எந்த கொலையும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை தடுத்து நிறுத்துறாங்க. ஆனா ஹீரோ ஒரு மாதிரி பேனிக் ஆன மாதிரியே அங்க இருந்து நடந்து போயிடுறான். என்னதான் கோல்டன் டைம் டீம்ல இருக்க மத்த டிடெக்டிவ்ஸ் எல்லாம் அப்போதைக்கு அவனை அந்த ஆள் கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டாலும் இவங்களுக்குமே இப்ப சந்தேகமா இருக்கு. இவன் எதுக்காக அப்ப கதவை சாத்திட்டு அந்த ரூம்குள்ள போனான், அப்ப உண்மையிலேயே அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இங்க கண்ட்ரோல் ரூம்லயுமே எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வருது. கங்ஜோக்கு இந்த சந்தேகம் அப்ப அவன் பிளாக் அவுட் ஆனா இல்லையா அப்பவே வந்திருக்கும். எதுக்காக இவன் நமக்கு பதில் சொல்லல, ஏதாவது பிளாக் அவுட் ஆயிருக்குமா, இவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற சந்தேகம் அப்பவே அவளுக்கு வந்திருக்கும். இங்க ஹீரோ அவன் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு கண்ணை கட்டிக்கிட்டு வரும் போல இருக்கு. எதிர்த்தாப்புல இருக்கிற எதுவுமே தெரியவே இல்ல. கண்ணை ஒரு மாதிரி தேய்ச்சிக்கிட்டே தான் நடந்து போயிட்டு இருக்கான். தட்டு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு பப்ளிக் பாத்ரூம் இருக்கிறத பாக்குறான். உடனே அந்த ரூம்குள்ள போயிட்டு இவன் வழக்கமா இந்த மாதிரி ஆகும் போதெல்லாம் ஒரு மாத்திரை போடுவான் இல்லையா, அந்த மாத்திரையை எடுத்து போட பாக்குறான். ஆனா டப்பா காலியா இருக்கு, மாத்திரை இல்ல. அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறான். வழக்கம் போல அவனுக்கு அந்த சின்ன பொண்ணோட குரல் கேக்குது. அந்த பொண்ணுமே வந்து இமேஜினேஷன்ல பக்கத்துல நின்னு பேச ஆரம்பிச்சிடுறா. கோஸ்கே எதுக்காக இப்படி பண்ணுன, அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, என் காதை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு, எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுற சத்தமும் பின்னாடி பேக்ரவுண்ட்ல யாரோ நிறைய மக்கள் பேசுற சத்தமும் கேக்குது. இவன் ஒரு கொலைகாரன், ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டான், கிணத்துக்குள்ள அந்த குழந்தையோட டெட் பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் யாரோ ஒரு ஆளு ஏன்டா இப்படி பண்ணுன, எதுக்காகடா என் குழந்தைய கொலை பண்ண, நீ ஓ நாட்டுக்கே திரும்பி போயிருடா கொரியாக்காரா, எங்க நாட்டுக்கு எதுக்குடா வந்த அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவங்க எல்லாருமே ஜாப்பனீஸ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே காது இறுக்கி பொத்திக்கிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயங்கி கீழே விழுந்துடுறான். இங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்ல தான் இருக்காங்க. இந்த ஹீரோவை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அஞ்சோலாம் ரொம்ப பயந்து போயிருக்கா, நிஜமாலுமே இவன் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல கமிஷனர் உங்களை பார்க்க வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி இன்ஃபார்ம் பண்ணுவோம். இவ கமிஷனரை பாக்குறதுக்காக அங்க இருந்து கிளம்பி போறா. வெளியில வந்தா இவ ஒரு டாக்டர் கிட்ட டீம் லீடரோட கொலைகேஸ் ஃபைல அனுப்பி வச்சு இதை என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருந்திருப்பா. அவர் கூட போன் பண்ணி ஏதோ டீடைல் எல்லாம் பேசி இருந்திருப்பாரு இல்லையா. அந்த டாக்டர் இப்ப நேர்ல மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. சாரி டாக்டர், நான் கமிஷனர் பார்க்க போறேன், உங்ககிட்ட என்னால இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்றேன். இல்லம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ எங்க கூட்டிட்டு போறா. அதே சமயம் இங்க கண்ட்ரோல் ரூம்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே போலீஸ் வெப்சைட்ல என்னத்தையோ பார்த்து ஷாக் ஆகி போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஜின்னுமே குடுகுடுன்னு ஓடி வந்து பாத்துட்டு இருக்கான். அப்படி என்னத்தை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆனாங்கன்னு தெரியல. இங்க அந்த டாக்டர் கங்ஜோக்ட சொல்றாரு, 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாப்பனீஸ் போலீஸ்ல ஃபாரன்சிக் டாக்டரா ட்ரைனிங்ல இருந்தேன். அப்போ ஒரு கேஸ் வந்துச்சு. ஒரு மீகோன்ற சின்ன பொண்ண காதை வெட்டி கொலை பண்ணியிருந்தாங்க. அந்த கொலையை பண்ணினது ஒரு டாக்ஸி டிரைவர். அவனுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவனோட பேரு மாட்சுடாக்கா ஃபுடேசி. அவன் ஒரு ஜாப்பனீஸ் கொரியன். அவங்கிட்ட அப்போ விசாரிச்சப்போ எனக்கு அந்த பொண்ணோட காது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது எனக்கு வேணும்னு தோணுச்சு, அதனாலதான் வெட்டினேன். ஒரு ஸ்டார் படம் போட்டு கிஃப்ட் பாக்ஸ்ல அவளோட காதை பத்திரமா நான் போட்டு வச்சேன் அப்படின்ற மாதிரி அவன் கன்ஃபஸ் பண்ணிருந்தான் அப்படின்ற விஷயத்தையும் இவர் சொல்றாரா. சரி சார், அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகுது, ஒருவேளை இது காப்பி கேட்டா இருக்கலாம், இல்ல கோயின்சிடன்ஸா கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. நான் ஆரம்பத்துல நானுமே அப்படிதான் நினைச்சேன். நீ உன் டீம் லீடரோட கேஸை என்கிட்ட அனுப்பி வச்ச இல்லையா, அதுல டிடெக்டிவ் டாங்குன்னு ஒரு பேரை பாக்குற வரைக்கும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற விஷயமே எனக்கு புரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் கங்ஜோ ஒன்னும் புரியாம பாக்குறாளா. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாட்சுடாக்கா ஃபுடேசின்னு சொல்லி ஒரு கல்பிரிட், அந்த கல்பிரிட்டுக்கு 10 வயசுல ஒரு பையன் இருந்தான். அந்த பையனோட பேரு கோஸ்கே. அந்த பையன் தான் அவங்க அப்பாவுக்கு அவன் பண்ண கொலைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த குட்டி பொண்ணு கிட்ட இவன் ஃப்ரெண்டு மாதிரி பழகி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு அவன் தான் அவங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணு கொலை பண்றதுக்கே ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த பையனோட பேரு கோஸ்கே. இந்த கோஸ்கே அப்படிங்கிற பேரை அப்படியே கொரியனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணா அது டாங்கு அப்படின்னு தான் வரும் அப்படின்ற விஷயத்த அந்த டாக்டர் சொல்றாரு. அதை கேட்டதும் கங்ஜோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம வயலண்ட் கிரைம் யூனிட்டோட டீம் லீடர் இருக்காரு இல்லையா, அவர் சோஃபா ஆண்டி கொலைகேச விசாரிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்கள பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டியும் சோஃபா ஆண்டி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அங்க இருக்க லேடிஸ் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு இவர் ஹீரோவோட போட்டோ காமிச்சு இந்த ஆள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தானே இவர் செக்யூரிட்டி பத்தி விசாரிக்கிறதுக்காக அங்க வந்திருப்பாரு, அதுக்கு முன்னாடி இவங்க வந்ததில்ல சார், இன்னைக்குதான் வந்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அவர் திரும்ப திரும்ப கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இந்த ஆள் இங்க வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார், இவர் இங்க நாங்க பார்த்ததே கிடையாது. ஏன் சார், உண்மையாவே அந்த செக்யூரிட்டி தான் அந்த சோஃபா ஆண்டியோட நாக்கு கட் பண்ணிட்டானா? ஆனாலும் அந்த பொம்பளை கொஞ்சம் மோசம் தான் சார், செத்து போனவங்களை பத்தி தப்பா பேசக்கூடாதுதான், ஆனாலும் அவ ரொம்ப பேசுவா சார், அநியாயத்துக்கு அடுத்தவங்களை பத்தி தப்பு தப்பாவே பேசுவா, யாரையுமே விட்டு வைக்கவே மாட்டா, அந்த செக்யூரிட்டி எல்லாம் அவ கொடுமைப்படுத்திட்டானே சொல்லலாம். ஏன் எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு, அவரை கூட அந்த பொம்பளை விட்டு வைக்கவே இல்ல, ஒரு சோஃபாவை அவரோட பேஸ்மெண்ட்ல வச்சுக்க சொல்லி கேட்டாங்க, அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு போய் அவரை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் தப்பு தப்பா எல்லார்கிட்டையும் காசிப் பண்ணிக்கிட்டே இருப்பா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உங்க அபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஆபீசரா, யாரு அப்படின்ற மாதிரி டீம் லீடர் கேக்குறாரு. இவங்களும் சொல்றாங்க, அந்த
மாஸ்க் மேனோட பேரு டிடெக்டிவ் பேங்க், கோஸ்டல் கார்டா இருக்காரு சார், அவரோட பேரு டிடெக்டிவ் பேங்க், 101 நம்பர் வீட்ல தான் இருக்காரு, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவர் இப்ப லீவ்ல இருக்காரு, கண்டிப்பா இப்ப வீட்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்கும்போதே அவருக்கு காலுக்கு கீழே கிரிக்கெட் பூச்சி மேயறத அவர் பாக்குறாரு. இது என்ன இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நோட் பண்றாரா. அதை அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு அது கிரிக்கெட் பூச்சி சார், நார்மலா கிரிக்கெட் பூச்சி எல்லாம் வயல்வெளியில தான் இருக்கணும், அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இது எப்படி வந்ததுன்னே தெரியல சார், இந்த 2ஆம் நம்பர் பில்டிங்ல இருக்கிற பூச்செடிங்க கிட்ட இது அதிகமா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குது சார் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க அந்த சோஃபா ஆண்டியோட டெட் பாடிய ஒரு போட்ல இருந்து தானே கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்க. அந்த போட்ல ஒரு பாக்ஸ்ல இந்த கிரிக்கெட் பூச்சியுமே இருந்திருக்கும். இது ஏன் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த கோஸ்டல் கார்டு கிட்ட இவர் கேட்டிருப்பாரு. இது வந்து மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சார், அந்த பூச்சியோட ரக்கையும் காலையும் உடைச்சிட்டு தூண்டில்ல மாட்டி அவங்க மீன் பிடிக்கிறதுக்காக இதை வச்சுப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த டைம்ல இந்த மாஸ்க் மேனும் அங்க வந்திருப்பான், மீன் பிடிக்கிறதுக்காக வந்தன் வேற சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இப்ப அதே மாஸ்க் மேன் தான் இந்த அபார்ட்மெண்ட்லயும் இருக்கான், இதே அபார்ட்மெண்ட்ல தான் செத்து போன சோஃபா ஆண்டியும் இருந்தாங்க. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாவே கோயின்சிடன்ஸ் இருக்கிற மாதிரி சந்தேகம் வருது டீம் லீடருக்கு. கரெக்டா அந்த டைம்ல அவரோட ஒய்ஃப் வேற கால் பண்றாங்க. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு சின்ன வேலை இருக்குமா, ஒரு விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உடனே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேரா அந்த மாஸ்க் மேன் இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் ரூமுக்கு தான் போறாரு. ஆனா அங்க அவன் உட்காந்துட்டு அந்த டாக்டரும் கங்ஜோவும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அந்த கான்வர்சேஷனை தான் கேட்டுட்டு இருக்கான். டிடெக்டிவ் போய் வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு, கதவை தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இவர் இங்க வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவன் சிசிடிவி மூலியமா பாத்துடுறான். ஓ டீம் லீடர் நேரா என்ன பார்க்க இங்கேயே வந்துட்டீங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இவர் வெளியில இருந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. ஆனா அவன் பாட்டுக்கு ஒரு ரெக்கார்டர் எடுத்து, இவன் அடிக்கடி இந்த மாதிரி ரெக்கார்டர்ல எதையாவது ரெக்கார்ட் பண்ணுவான், இப்பவுமே அந்த ரெக்கார்டர் எடுத்து இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் பூச்சியை விட ரொம்ப கேவலமானவங்க அப்படிதானே கோஸ்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் டாக்டர் ஃபேபர்ன்ற குரூப்ல ஒரு குரூப் கிட்ட மெசேஜ் பண்ணுவான் இல்லையா, அந்த குரூப்ல போய் மெசேஜ் பண்றான். நம்ம கிளீன் பண்ற ப்ராசஸோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றான். அப்படியே கட் பண்ணி இங்க கங்ஜோவை காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த டிடெக்டிவ் டாங்கும் அந்த கோஸ்கேவா என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஒருவேளை இந்த டிடெக்டிவ் அந்த கோஸ்கேவா இருந்தா இப்ப நடக்கிற கொலைகளுக்கும் இந்த டிடெக்டிவ் டாங்குக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும். 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொன்ன கல்பிரிட்டுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருந்துச்சு, ஒருவேளை இந்த டாங்கு அந்த கோஸ்கேவா இருந்து அவன் தான் அந்த கல்பிரிட்டோட பையனா இருந்தானா இவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு இருந்த அதே பிரச்சனை இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் கண்டிப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்க் கால் சென்டருக்கு திருப்பி வரா. அங்க இருக்கிற எல்லாருமே அவகிட்ட ஒரு மாதிரி தயங்கி தயங்கி தான் பேசுறாங்க. இப்ப இவ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு வந்தா இல்லையா, அதனால எல்லாரும் அப்படி பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு அவ அதை பெருசா எடுத்துக்கல, கேஷுவலா விட்டுடுறா. அப்ப ஜின் வந்து அவளோட காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். இவளும் போய் உடனே கம்ப்யூட்டர்ல எதையோ எடுத்து செக் பண்றா. இவளுமே பார்த்து ஷாக் ஆகுறா. அங்க டீம் லீடர் அவன் கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு அவன் ஓபன் பண்ணலானதும் வீட்டுல தானே இருக்கான்னு சொன்னாங்க, ஏன் இப்போ ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சவரு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்ப அந்த டோர் ஓபன் ஆகுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.